இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் இன்று தமிழர்களுக்கே உருத்தான, நமது தாயகத்துக்கே உருத்தான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் சட்டமேதை ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு சட்டத்தையும் தனித்தனியாக பிரித்து இந்தியன் பொலிட்டிக்கல் ஆக்ட் முதலில் தயாரித்து இந்த உலகத்துக்கே பெருமை தேடி தந்த அண்ணல் பரம்பூர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார். மிகவும் திறமையானவர், மத்திய அரசாங்கத்தினுடைய விருது பெற்றவர். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கும் திரு பாண்டியன் ஒன்றிய செயலாளர் அவர்களே, திரு கார்த்திக் மலைவராயர் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, புலைந்தவேல் அவர்களே, முருகேசன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, தலைவர்களே, உறுப்பினர்களே, இந்த பகுதியில் கந்தரகோட்டை பகுதியின் அனைத்து பகுதியிலே வந்திருக்கின்ற எனது சகோதர சகோதரிகளே, மும்பையில் இருந்து வத்தரகோட்டை பகுதியில் சின்னப்பா, முருகேஷ் மற்றும் மும்பை வாசிகள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வேட்பாளருக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது பொன்மாலை பொழுதின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பூரா நான் சுத்திட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் மத்திய பிரதேஷ் போபால், குஜராத் நவ்சாரி, சூரத், டெல்லி பல பகுதிகளில் பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஓட்டு சேகரிப்பதற்காக ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு என்ன அனுப்புவாங்க. எத்தனை எலெக்ஷனுக்கு நான் போனாலும் என்னுடைய தொகுதி கந்தரகோட்டை கரம்பக்குடி தொகுதியில் உங்களை சந்திப்பதில், பிரச்சாரம் பண்ணுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க ஊரு, அவங்கவுங்க குல தெய்வம், அவங்களோட சேர்ந்த மக்கள், படிச்ச ஃப்ரெண்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்த ஊருக்காரங்க, இதுக்கு ஒரு பாசம் இருக்குமா இருக்காது? அந்த பாசத்தோடு தான் தமிழ்நாட்டிலே சுத்திக்கிட்டு இருக்க நான் இன்னைக்கு 2 நாள் 3 நாளா இந்த கந்தரகோட்டை தொகுதியில் தாமரை மலர வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும் என்று இங்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதி வேட்பாளர் முன்னாள் எம்எல்ஏ, அவர் பேர் என்ன, சின்னத்துறை. அவர் சின்னமாவே தான் என்ன இருக்காரு, சின்னத்துறை வளரவே இல்லை. தண்ணீர் தண்ணீர்னு பாலச்சந்தர் படம் பார்த்தீங்களா நீங்க? அந்த பாலச்சந்தர் படத்துல சுதந்திரம்னு ஒரு பையனை விட்டுருப்பாரு பாலச்சந்தர். ஏன் சின்ன பையனை விட்டாருன்னா சுதந்திரம் வளரல, அதனால ஒரு சின்ன பையன் பேரு சுதந்திரம்னு வச்சாரு. நான் ஏன் தமிழ்நாடு பிரச்சாரம் பண்ண வந்திருக்கேன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி ஜெயிக்கணும்னு வர்றது வேற, ஜனநாயகம் உண்மையான ஜனநாயகம் மலர வேண்டும். இந்த இந்திய தேசிய கூட்டணி வந்தாதான் மலரும். இங்க எல்லாம் வேலை செய்யாத எம்எல்ஏ திருப்பி வராங்க, வேலை செய்யாத எம்பி திருப்பி ஜெயிக்கிறாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்க, முடிஞ்சு போச்சு. இனிமே வேலை செய்யற ஒரு நபரை எந்த பதவியில் இருக்காரோ அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு உதயகுமார் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இன்னும் எவ்வளவு பெருமை சேர்ப்பார், உங்க தொகுதியை எவ்வளவு மேம்பாடு கொண்டு வருவார். நம்ம நின்றுட்டு இருக்க இடம் கந்தரகோட்டை பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டு எத்தனை வருஷமா இப்படி இருக்கு? எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தான் கட்டினாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்ல கட்டினாங்களா? கட்டவே மாட்டாங்க. டிஎம்கே காரங்களுக்கு, மந்திரிக்கு, முதல் மந்திரிக்கும் அவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பணம் என்றதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. அவங்க எங்கே கட்ட போறாங்க, எதை கட்டுவாங்க? எதையும் கட்ட மாட்டாங்க. இங்க ஊர்ல ஆரம்ப சுகாதார நிலையமா தான் இருக்கு.
ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க வெளிமாநிலங்களை பார்த்தாக்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல சிடி ஸ்கேன் இருக்கும், எம்ஆர்ஐ இருக்கும், எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் இருக்கும். இங்க எதுவுமே கிடையாது. நேரா தஞ்சாவூருக்கு பஸ் ஏறுங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, இல்லைன்னா புதுக்கோட்டைக்கு போங்க. எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் 5 வருஷ காலம் கடத்திய ஒரு எம்எல்ஏ திருப்பி வேணுமா உங்களுக்கு? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தாமரைக்கு குத்தன நீங்க அத்தனை பேர். ரோடு வசதி இருக்கா? தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வருது? 3 நாளைக்கு ஒரு தடவை. குடிநீர் முதல்ல சுத்தமா கிடைக்குதுக்காங்க, எதுவுமே கிடைக்காது. ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு? மோடி எதுவும் பண்ணலங்க, மோடி எதுவும் பண்ணல, மோடி எதுவும் பண்ணலன்னு சொல்லுவாரு. மோடி ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொண்டு வந்தாரு. பாமர மக்கள், விவசாய மக்கள், நீ எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கையா, இந்த 5 லட்சம் ரூபாய் மத்திய அரசாங்கம் மோடி கொடுக்கிறாரு. 2 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்ட் பாலிசி கொடுக்கிறாரு. இன்னொரு பெரிய திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் வாங்கி சாப்பிடுவீங்க. 140 கோடி இந்திய மக்கள் தொகையில் 90 கோடி, 90 கோடி இல்ல, ஆமா 90 கோடி, 90 கோடி பேருக்கு ரேஷன், இலவச ரேஷன் மோடி சார் தான் கொடுக்கிறாரு, ஸ்டாலின் கொடுக்கல. 140 கோடி மக்கள் தொகையில் 90 கோடி, 100 கோடி பேருக்கு ரேஷன் கொடுக்கிறாரு. அதுக்கு பேரு அன்ன சுரக்ஷா யோஜனா. அண்ணன்னா தமிழ் தானே, அதைத்தான் மாத்துறாங்க, அன்ன சுரக்ஷா யோஜனா. இதுல ஒரு ஆளுக்கு 3 கிலோ கோதுமை, 2 கிலோ அரிசி நான் வாங்கி என்னோட ஆபீஸ்ல ரேஷன் ஆபீசரை கொண்டாந்து வைப்பேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு. இந்த முருகேசுக்கு சின்ன பாவுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் ரேஷன் ஆபீசர் எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வரணும். தண்ணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முனிசிபாலிட்டிக்காரன் வரணும். ஏன்னா மக்கள் போனா மதிக்க மாட்டான். அந்த பாம் சரியில்லை ஓடு, இந்த பாம் சரியில்லை போ. எம்எல்ஏ பக்கத்துல உட்கார்ந்தாருன்னா சொல்றதுக்கு தைரியம் இருக்குமா அவனுக்கு? ரேஷன் கார்டுல பேர் இல்ல போடு, இவனுக்கு ரேஷன் கிடைக்கல கொடு அப்படின்னு நான் ஆர்டர் போடுவேன் பக்கத்துல இருந்து. உங்க எம்எல்ஏ பாத்திருக்கீங்களா ஐயா? நீங்க யாரையும் பார்க்க முடியாது, எந்த எம்எல்ஏ வரமாட்டான். இப்ப ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காரு, செங்கிப்பட்டிக்கு வந்திருக்காரு, கந்தரக்கோட்டைக்கு வந்திருக்காரு, மட்டங்காலுக்கு வந்திருக்காரு. அவர் எங்க இந்தியா வந்தாரு? வேற ஊர்ல இருந்து வந்தாரு. அவருக்கு ரேஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பேர் ஒன் நேஷன் ஒன் கார்டு. ஒன் நேஷன் ஒன் கார்டு. அதுல மோடி சாரோட வேலை இந்த 90 கோடி பேருக்கு கரெக்டா ரேஷன் போகணும். ரேஷன் கொடுக்கிறது மோடி சார், ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் கொடுக்கிறது மோடி சார், போட்டா போட்டுக்கிறது யாரு? முக ஸ்டாலின். இன்னொரு முக்கியமான மேட்டர் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறேன். ரேஷன் கொடுக்கிற மோடி சார் போட்டா அங்க இருக்காது. அதுக்கு பதிலாக கலைஞர் கருணாநிதி அவர்களோட போட்டா இருக்கும். நீ கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதல்வர்னு போட்டா வச்சேன்னா, செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவி போட்டா வை, எம்ஜிஆர் போட்டா வை. ஏன் வைக்க மாட்டேன்? நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேளுங்க. என்னைக்கு வரைக்கும் நம்ம ஊமையா இருந்தா அன்னைக்கு வரைக்கும் இவங்க விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. நாட்டு மக்களுக்கு உண்மையான சுதந்திரம் வேண்டும். 1947 ஆகஸ்ட் 15 கிடைச்ச சுதந்திரம் தமிழ்நாட்டில் கிடைக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒழிஞ்சாதான் நம்மளுக்கு ஜனநாயகம் கிடைக்கும், அப்பதான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அந்த சுதந்திரத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் கந்தரக்கோட்டையில் தாமரை மலர வேண்டும். தமிழ் மொழியை பத்தி பேசுவாங்க அவங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல விரும்புறேன், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ் ஒழிக்குதோ ஒழிக்கலையோ, எங்க மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில் என் பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தமிழ் செல்வன், தமிழ் செல்வன், தமிழ் செல்வன், தமிழ் செல்வன். நான் 5வது படிக்கையில என் பேர் பன்னீர் செல்வத்தை தமிழ் செல்வன் மாத்தினான்ல. எனக்கு தமிழ் தான் உயிர். நீ தமிழ் மொழியை பத்தி அரசியல் பண்ணாத. தமிழுக்கு நீ என்ன கிழிச்சீங்க? ஒன்னும் கிழிக்க கிடையாது. திரு மோடி அவர்கள் காசியில தமிழ் சங்கம் வச்சார். தமிழ் சங்கத்தை இன்னும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு.
திரு மோடி அவர்கள் நம்ம செங்கோலை கொண்டு போய் லோக்சபால வச்சிருக்காரு. செங்கோலை கொண்டு போய் லோக்சபால வச்சிருக்காரு. செங்கோலுடைய கலாச்சாரம் சேர சோழ பாண்டியர்களால் உருவாக்கப்பட்டது. சேர சோழ பாண்டியர்கள் இந்த செங்கோலை வச்சுதான் நீதி பேசுவாங்க. இந்த சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி காலத்தில் நமது தமிழகம் பெருமையாகவும் வளர்ச்சியாகவும் முதல்ல நேர்மையாக இருந்துச்சு. அதுக்கு தான் செங்கோலை கொண்டு போய் அவர் வச்சாரு. மோடி அவர்கள் ஐரோப்பா கண்டத்துக்கு போயிருக்காரு. ஒரு வீட்டுல தமிழ்காரங்க வீட்டுல போய் கேட்டிருக்காரு. கொஞ்சம் பின்னால் தமிழ்கார வீட்டுல போய் கேட்டிருக்காரு, உங்களுக்கு தாய்மொழி பேசுவீங்களான்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க இங்கிலீஷ்லயும் பேசுவோம், தமிழ்லையும் பேசுவோம். நீ இங்கிலீஷ்ல பேசுறியா ஹிந்தியில பேசுறியா எனக்கு தெரியாது. உன்னுடைய தாய்மொழி தமிழ்னா தமிழ்ல 2 வார்த்தை பேசு, அப்பதான் நான் இங்க காப்பி குடிப்பேன்னு உட்கார்ந்தாரு. அந்த பிள்ளையெல்லாம் தமிழ்ல பேசிருக்கு. மோடி எங்க போனாலும் என்ன சொல்றார்? துமாரா மதர் டங் கியா ஹை கேக்குறாரு. உன்னோட தாய்மொழி எதுப்பா? அந்த தாய்மொழியில பேசு, தாய்மொழியில பேசுன்னு சொல்லி தமிழை பெருமையாக பேசக்கூடிய மோடி அவர்கள், திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பேசக்கூடிய மோடி அவர்கள், காசியில தமிழ் சங்கம் வச்ச மோடி அவர்கள், அவரை பார்த்து இவர் கேட்கிறார், ஸ்டாலின் அவரு தமிழ்ல விரட்ட போறாரு, தமிழ்நாட்டை தூக்கிட்டு ஓட போறாரு. ஏயா நீ இங்க தமிழ்நாட்டில் இருந்து பேசுறீங்கன்னா இந்திய துணைக்கண்டம் இன்னும் பாதுகாப்பா இருக்குன்னா பாகிஸ்தான் தீவிரவாதியை ஓட ஓட விரட்டினது பாரத பிரதமர் மோடி. சைனாக்காரன் படம் எடுக்க வரையில அதை நிப்பாட்டினது மோடி. கோவிட்-19 வரையில எல்லாரும் வந்து கொரோனா சாக போறான்னு உலகத்துக்கு பூரா எல்லாம் பயந்துட்டு கிடந்தான். அப்ப வந்து கோவாக்சின் அப்படின்னு ஒரு தடுப்பூசியை பூனால மகாராஷ்டிரா மாநிலத்தில் எங்களோட முதலமைச்சர் தேவேந்திர பட்னிவாஸ் திரு மோடி அவர்கள் மீட்டிங் போட்டு பூனால போய் இந்த கோவாக்சின் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு பிளைட்டா தடுப்பூசியும் மாத்திரையும் இந்திய மக்களை மட்டுமல்லாது உலகத்து மக்கள் அத்தனையும் உயிர் பாதுகாப்பு கொடுத்தவர் நரேந்திர மோடி. மோடியை பார்த்து நீங்க கேட்கிற மோடி என்ன பண்ணாரு, மோடி என்ன பண்ணாரு? நீங்க என்ன சாமி பண்ணீங்க? பணம் என்றதை விட வேற வேலை இருக்கு அவங்களுக்கு. யாரையாவது கிண்டல் பண்றதுதான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை. மோடியினுடைய வேலையெல்லாம் சொல்லிட்டே போலாம். இப்ப நான் இங்க இருந்து வந்தேன், கரமக்குள்ள பேசிட்டு டயர்டாகி தான் வந்தேன். இவர் ஜெயிக்கிற வரைக்கும் நான் டயர்டெல்லாம் ஆக மாட்டேன். ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்காங்கல்ல, அவங்கள நம்புங்க. ஆடம்பரத்தை நம்பாதீங்க. ஆடம்பரம்லாம் நிலையா இருக்காது. இந்த எளிமை வந்து எப்பவுமே இருக்கும். நான் இங்கேருந்து வரையில 3 மாசத்துக்கு முன்னால ஒரு தடவை வந்தேன். ரோட்ல பூரா சோளம் காய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. மட்டங்காலு, வீரடிப்பட்டி, 3 ரோடு, 4 ரோடு, இங்க எல்லாம் இப்ப வரையில கடலை காய போடுறாங்க. நம்ம சின்னத்துறை எங்க காய போடுறாரு? சின்னத்துறை யாருக்காரு விவசாயிக்கு ஒரு களம் கட்டி கொடுத்திருக்காரா? எந்த ஊர்லயாவது விவசாயத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏதாவது செஞ்சிருக்கா? கக்கூசு பக்கத்துல கலரை கட்டி கொடுத்திருக்காரு. கக்கூசு பக்கத்துல கலரை கட்டி கொடுத்திருக்காரு. கடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாரு. கலையரங்கம்னே கக்கூசு பக்கத்துல கக்கூசை எடுத்துட்டு கடை கட்டி விட்டாரு. அதாவது வாடகைக்கு விட்டுருப்பாரு. இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் அரசுன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நிறைய சொல்றேன் நான். ஒரு 5 நிமிஷம் இருக்கு. மோடியினுடைய ஒவ்வொரு வேலையும் நீங்களாம் ஃபாலோ பண்ணுங்க. அங்கேருந்து வரையில ரோட்ல இருக்கு காய போடணுங்க. ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன விவசாயி களம் கட்டி கொடுக்க முடியாது. நம்ம உற்பத்தி பண்ற நெல்லை லெவிக்கு கொண்டு போனா கமிஷன், லெவிக்கு கொண்டு போய் மழை பெஞ்சிருச்சுனாக்க அந்த ஈரப்பதம் ஜாஸ்தியா போச்சுன்னு காசு கம்மியா கொடுப்பான்.